மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ருக்மிணி தேவி டெம்பிள் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா புனிதமான ஸ்தலங்கள்ல இந்த துவாரகாவும் ஒண்ணுங்க. இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நகரம் அப்படின்னு சொன்னா நம்ம காசியையே சொல்லுவோம். அதே மாதிரி புனிதமான ஸ்தலங்கள்ல இந்தியாவில எது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாரகா சொல்லுவோம். துர்வாச முனிகர்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து பாத்தீங்கன்னா சாப விடுறவர்ல சிறந்தவர். வாழ்க்கையில ஒரு டைமாவது இந்த ஒரு புனித ஸ்தலத்துக்கு கண்டிப்பா வந்து இந்த கோயில வந்து கிருஷ்ணர் கோயில வந்து நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம குஜராத்தில் துவாரகாவில் இருக்கிற ருக்மிணி தேவி டெம்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ குஜராத் சீரிஸ் தாங்க போயிட்டுருக்கு. குஜராத்தில் நம்ம கடற்கரை கோயில்கள்லாம் வீடியோவை எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதில் நம்ம குஜராத்தில் முதல் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா பாவ்நகரில் இருக்கிற கோலியா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற நிஷ்கலந்த் மகாதேவ் டெம்பிளை பற்றி போட்டிருப்பேங்க. ரெண்டாவது கோயிலாக வந்து டயூவில் இருக்கிற கங்கேஸ்வரர் டெம்பிளை பற்றி போட்டிருப்பேங்க. மூணாவது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 12 ஜோதிலிங்கத்தில் முதல் ஜோதிலிங்கம் ரொம்ப பழமையான கோயில் சொல்லக்கூடிய சோமநாதர் கோயிலை பற்றி தாங்க போட்டிருப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள். அடுத்து இந்த கோயிலுக்குலாம் நம்ம போயிட்டு சாமி தரிசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம அகமதாபாத் வந்துட்டோங்க. அகமதாபாத்லேருந்து பாவ்நகர் வந்துட்டோம். பாவ்நகர்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோயிலா வந்து நிஷ்கலந்த் மகாதேவ் டெம்பிளை பற்றி விசிட் பண்ணியிருப்போம். நம்ம பாவ்நகர்ல இருந்து நம்ம ஷேர் ஆட்டோல தான் வந்தோம். நாங்கள் மோஸ்ட்லி எல்லா கோயிலுக்கும் இது வரைக்கும் நம்ம குஜராத்தில் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். 2 தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து 3 பேர் தான் வந்திருந்தோம். அதனால் நாங்கள் சிம்பிளாக வந்து ஷேர் ஆட்டோ பஸ்லேயே வந்துட்டோங்க. இதே நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூராக வர மாதிரி இருந்துச்சுன்னா டெம்போ ட்ராவலர் காரு இந்த மாதிரி நீங்கள் வாடகை எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் விசிட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம துவாரகால இருக்கிற ருக்மிணி தேவி டெம்பிளை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முந்தைய வீடியோல சோமநாத்தில் இருக்கிற சோமநாதர் கோயிலை பத்தி தாங்க பார்த்திருப்போம். நம்ம சோமநாத் கோயில தரிசனம் பண்ணிட்டு சோமநாத்ல இருந்து துவாரகா வந்து நம்ம ட்ரெயின்ல தாங்க வந்தோம். துவாரகால நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்குனதுமே உள்ள ஸ்டேஷன்ல ஏதாவது வெயிட்டிங் ஹால் இருக்கான்னு நாங்க சர்ச் பண்ணோம். ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. ஒரு நபருக்கு 1 ஹவருக்கு 40 ரூபாய் வாங்கியிருந்தாங்க. நாங்க 1 ஹவர் நம்ம கேட்டு 1 ஹவருக்குள்ள ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் ஆகிட்டோங்க. வெளியே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ இருந்தது, டாக்ஸி இருந்துச்சுங்க. இங்கே துவாரகால இருந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு கோயிலும் விசிட் பண்ணேன். நாங்கள் ஒரு ஆட்டோ மாதிரி பேசிக்கிட்டோங்க. ஒரு நம்பருக்குன்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எடுத்தாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு கொண்டு வந்து நம்ம ஏத்தனை இடத்துல வந்து திருப்பி ரிட்டர்ன் இறக்கி விட்ருவாங்க. 1400 ரூபாய்க்கு நம்ம பேசணுங்க. இதில் எந்தெந்த கோயில் கவர் ஆகும்னா துவாரகாதீஸ்வர் டெம்பிளுங்க, ருக்மிணி தேவி டெம்பிள், பெட் துவாரகா, நாகேஸ்வர ஜோதிலிங்கங்க. இந்த 4 கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுங்க. இதில் நம்ம முதல் கோயிலாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ருக்மிணி தேவி டெம்பிளுங்க. இந்தியாவிலேயே மிகவும் ஒரு பழமையான நகரம் அப்படின்னா நம்ம வாரணாசி தாங்க எல்லாரும் சொல்லுவோம். அதே மாதிரி புனிதமான ஸ்தலம்னா நம்ம துவாரகா தாங்க சொல்லுவோம். எதனாலனா கிருஷ்ணர் வந்து இங்கே துவாரகால தாங்க ஆட்சி செய்தார். இவ்வளவு பெரிய ஆட்சி செய்த இடத்துல நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நம்ம இந்த துவாரகால வந்து இன்னைக்கு ஒரு 5 கோயிலை நம்ம விசிட் பண்ண பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் கோயிலில் வந்து ருக்மிணி தேவி டெம்பிளுங்க. 2வது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வாழ்ந்த இடங்க பெட் துவாரகா. 3வது கோயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ஜோதிலிங்கங்க. 4வது கோயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்கேஸ்வரர் டெம்பிள்னு சொல்லிட்டு 5வது கோயிலாக வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாதீஸ்வர் டெம்பிளுங்க, கிருஷ்ணர் கோயிலுங்க. இந்த 4-5 கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவாரகால ருக்மிணி தேவி டெம்பிள் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. துவாரகால இருந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ருக்மிணி தேவி டெம்பிள் வந்துட்டோங்க. நம்மள வரதுக்கு முன்னாடி இங்கே ஆட்டோ கார்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கோவில் கடற்கரையிலிருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாங்க இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில் காலையில் வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து 7 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா பிளான் பண்ணிடுங்க. இந்த கோவில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. கடற்கரை காற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிளைமேட்டும் வேற ஜில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலோட கட்டிடக்கடைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முந்தைய வீடியோக்களை வந்து நம்ம
குஜராத்தை பத்தி நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் இருக்க துவாரகாக்கு தான் வந்திருக்கீங்க. துவாரகால வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயில் பக்கமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதுல முதல் கோயிலா வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி தேவி டெம்பிள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட துணைவியாரோட டெம்பிள்ங்க. இது இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நகரம் அப்படின்னு சொன்னா நம்ம காசியையே சொல்லுவோம். அதே மாதிரி புனிதமான ஸ்தலங்கள் இந்தியாவில எது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாரகா சொல்லுவோம். நான் எதனால சொல்றேன்னா கிருஷ்ணர் வந்து இங்க ஆட்சி செய்தாருங்க, இங்க தாங்க வாழ்ந்தாரு. அவர் பிறந்த ஊர் வந்து யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுராவா இருக்கலாம். ஆனா அவர் வாழ்ந்தது ஆட்சி செய்தது எல்லாமே இங்கதாங்க, இந்த துவாரகா நகரத்துல தான் வந்து ஆட்சி பண்ணாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஸ்தலத்துல நம்ம இந்த வந்திருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு டைமாவது இந்த ஒரு புனித ஸ்தலத்துக்கு கண்டிப்பா வந்து இந்த கோயில வந்து கிருஷ்ணர் கோயில வந்து நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க. இப்ப முதல்ல நம்ம இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி தேவி டெம்பிளுங்க. இந்த ருக்மணி தேவி டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா நம்ம மனைவியார் கோயில் தனியாகவும் கிருஷ்ணர் கோயில் தனியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா துர்வாச முனிகர்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து பாத்தீங்கன்னா சாப விடுறவர்ல சிறந்தவர். அப்ப ஒரு அந்த காலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணரையும் ருக்மணி தேவி அம்மாவையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு வந்து கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் வந்து தேரை இழுத்துட்டு வருவாங்க. அப்ப வந்து ருக்மணி தேவி அம்மாவுக்கு வந்து தாகம் ஏற்படும். தாகம் ஏற்படப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய காலால வந்து நிலத்தை கீழே தட்டி வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதியை உருவாக்குவாரு. அந்த கங்கை நதியை தண்ணி குடிச்சு வந்து ருக்மணி தேவி அம்மா வந்து தாகம் தீர்ப்பாங்க. இதனால வந்து தாங்கிட்ட ஏன்னா துர்வாச முனிவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட கூட்டு வரதுக்கு முன்னாடி இங்க தண்ணி குடிச்சதுனால அவர் வந்து கோபம் அடைவாரு. கிருஷ்ணரையும் வந்து ருக்மணி தேவியும் வந்து தனித்தனியா பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி தேவிக்கு தனியான ஒரு டெம்பிள் இங்க இருக்குது. இதுதாங்க இதோட வரலாறு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோல வந்து உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு சரியா தெரியல. நான் சும்மா அவுட்டர்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன். மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம உள்ள வந்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கோயில் இருக்குங்க, ருக்மணி தேவி அம்மன் டெம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஒட்டியே இருக்குங்க துவாரகால. ஒவ்வொரு பேட்சா தான் உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு. ரெண்டாவது பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற மாதிரி கோயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானங்கள் பாருங்க எப்படி இருக்குது. இங்க இருக்கிற நம்ம கலாச்சாரம் குஜராத்தில் இருக்கிற கலைநயத்தோட கட்டிடங்கள்லாம் அவ்வளவு சூப்பரா கட்டி இருக்கிறாங்க. மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சாமி கும்பிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அடுத்த பேட்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கோயில் அவ்வளவு அமைதியா ரொம்ப ப்ளசண்டா அமைதியா இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஆட்சி செய்த பூமி துவாரகா. பாருங்க மக்களே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி தேவி டெம்பிளுங்க. மக்களே இப்ப நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுங்க. இந்த கட்டிடக்கலை எல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த பாருங்க நம்ம அந்த பாறைகள்லாம் எப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த கடல் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த அலைகள் அது மட்டும் இல்லாம அந்த அப்படியே காத்து பட்டு உப்பு தண்ணி அந்த காத்து பட்டு அப்படியே எல்லாம் கரைஞ்சிருச்சு அடிச்சிருக்குது. அப்படியே தெரியுதுங்களா கடல் அந்த காத்து பட்டு உப்பு தெரியலாம் சிலைகள்லாம். மக்களே சாமி தரிசனம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே அப்படியே கோயில் சுற்றி வராங்க. கோயில் சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிகள் அந்த கட்டிடக்கலைகள்லாம் வந்து பாருங்கள் வேறு லெவலில் அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா நம்ம இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த கடற்கரை காற்று. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு கற்களால் தான் இந்த கட்டிடங்கள்லாம் செஞ்சுருப்பாங்களாட்டுது. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் இந்த அரிச்ச மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரிச்ச மாதிரியே இருக்குதுங்க பார்க்க. மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் ரொம்ப அருமையா சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த பளிங்கு கற்கள்ல அந்த சிலை சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கல்லால செய்வாங்க. ஆனா இங்க வந்து அது என்ன சாமி சிலை வந்து எதுல செஞ்சிருக்காங்க, மார்பிள் மாதிரி இருந்துச்சுல்ல, மார்பிள் மாதிரி இருந்துச்சுங்க. பார்க்க அவ்வளவு தத்ரூபா இருந்துச்சு. போட்டோ வீடியோஸ் எடுக்கூடாதுட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கல. மக்களே அப்படியே பாருங்க இந்த காத்துக்கு கடற்கரை ஓரத்துல இருக்குதுங்க இந்த கோயில். அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அமைதியா இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்டா இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருக்குதுங்க உள்ள சாமி. இந்த டைல்ஸ் மார்பிள் இருக்கும் பாருங்களா அந்த மாதிரி வச்சு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ருக்மிணி தேவி டெம்பிள், அதான் துர்வாசக முனிவர் வந்து பாத்தீங்கன்னா சபிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட கூப்பிடுவாரு, ஆனா இவங்க வர வழியிலேயே அவர் தேரை இழுத்துட்டு வரும்போது முனிவர் வந்து ஒரு தேருக்குள்ள உள்ள உட்காந்துருப்பாரு. கிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் வந்து பாத்தீங்கன்னா தேரை இழுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து தாகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா தன் காலால வந்து நிலத்தை மிதிச்சு கங்கை நதியை வந்து உருவாக்கி அவங்க தாகத்தை போக்குவாங்க. இதை அறிஞ்ச வந்து துர்வாச முனி வந்து சவித்து விடுவார். வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் கணவன் மனைவி வந்து தனியா பிரிஞ்சுதான் வந்துட்டு, அதனாலதான் இந்த வந்து தனியா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ருக்மிணி தேவி அம்மாவுக்கு வந்து கோயில் வந்து தனியா இருக்குதுங்க. கிருஷ்ணருக்கு தனியான ஒரு கோயில் இருக்குங்க. இவர்கள் கோயில் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட அந்த முனிவர்கள், நிறைய முனிவர்கள் ஒரு மாதிரி கோயில் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள கோயிலுக்குள்ள போனோங்க. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அமைதியா தனியான ஒரு கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால ரொம்ப அமைதியா இருக்குதுங்க. மக்களே இங்கே பாருங்க, நம்ம ஊரில் நம்ம மாட்டு பசு மாட்டுக்கு வந்து இந்த அகத்திக்கீரை கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே கோரப்புல் மாதிரி இருக்குதுங்க. பாருங்க, ஒவ்வொரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ருக்மிணி தேவி டெம்பிளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரவங்க அந்த மாட்டுக்கு ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வாங்கி கொடுக்குறாங்க. மக்களே, சாமி தரிசனம்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயிலும் வந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம ஆட்டோவில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கோயில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு கோயிலும் நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா அடுத்த கோயில் வந்து ஒவ்வொரு கோயில் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வசரம் நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உடனே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம துவாரகாவில் இருக்கிற அடுத்து இன்னொரு பாட்டு நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.